சோ இங்க பாருங்க, பார்ட்னர்ஸ்க்கு வந்து நம்ம சேலரி கமிஷன்லாம் கொடுப்போம்ல, அதெல்லாம் எப்படி கொடுக்கறதுன்னு தான் பார்க்க போறோம். இப்போ கமிஷன்ல பாத்தீங்கன்னா நமக்கு ரெண்டு டைப்பா கால்குலேட் பண்ணுவோம். ஒன்னு பிஃபோர் சார்ஜிங் சச் கமிஷன், இன்னொன்னு ஆஃப்டர் சார்ஜிங் சச் கமிஷன். ஓகேவா? இங்க பாருங்க, கமிஷன் ஆஸ் அ பெர்சன்டேஜ் ஆஃப் நெட் ப்ராஃபிட் பிஃபோர் சார்ஜிங் சச் கமிஷன். இப்ப பார்ட்னருக்கு வந்து நீங்க ஒரு கமிஷன் கொடுக்கணும், ஒரு 5000 கொடுக்கணும்னா அந்த 5000 rupees கொடுக்கறதுக்கு முன்னாடி எவ்வளவு நெட் ப்ராஃபிட் இருக்கோ அதுல நம்ம சர்டைன் பெர்சன்டேஜ் வந்து கால்குலேட் பண்ணுவோம். ஓகேவா? அதனாலதான் நமக்கு ஃபார்முலா நெட் ப்ராஃபிட் பிஃபோர் கமிஷன் இன்டூ பெர்சன்டேஜ் ஆஃப் கமிஷன் பை 100. இது ஒண்ணு பெர்சன்டேஜ்னா 5/100 எழுதுவீங்கல்ல, அதுதான். ஓகேவா? இதுவே நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் நீங்களே ஒரு அமௌண்ட் ஆஃப் கமிஷன் கொடுத்துட்டீங்கன்னா அதை எப்படி கால்குலேட் பண்ணுன்றதா செகண்ட் ஃபார்முலா. நெட் ப்ராஃபிட் பிஃபோர் கமிஷன் கூட அந்த பெர்சன்டேஜ் ஆஃப் கமிஷன் போடுவீங்க, டிவைட் 100 பிளஸ் அந்த பெர்சன்டேஜ் என்னன்னு. இது ஃபார்முலாவா பாக்குறத விட சம்மா பாக்குறப்ப இன்னும் புரியும். பாப்போமா? ஓகேக்கா. சோ क्वेश्चन இல்லஸ்ட்ரேஷன் 19 என்ன கொடுத்திருக்கான்? அக்கா என்ன சொன்னீங்கக்கா? இல்லஸ்ட்ரேஷன்ல என்ன கொடுத்திருக்கான்? சையத் சாமுவல் அண்ட் சுதாகர் வந்து ஒரு ஃபர்மோட பார்ட்னர்ஸ்க்கா. ஓகே. அவங்க ப்ராஃபிட் அண்ட் லாசஸ் எல்லாமே வந்து ஈக்குவலா ஷேர் பண்றாங்க. ஓகே. பார்ட்னர்ஷிப் டீட் படி சாமுவேலுக்கு வந்து மந்த்லி சேலரி 2000, சுதாகருக்கு வந்து அலோவ் பண்ற கமிஷன் வந்து 6000 பர் ஆனம் ஒரு வருஷத்துக்கு. அவங்க பிசினஸ்க்கு கான்ட்ரிபியூட் பண்ணதை பொறுத்துக்கா. ஓகே. நம்ம அதுக்கு வந்து ஒரு ஜேர்னல் என்ட்ரி போட சொல்றாங்க, ஃபிளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தட்ல ஆ நினைக்கிறேன். சரி. அங்க எத்தனை அக்கவுண்ட் இருக்கு நமக்கு? ஃபிளக்சுவேட்டிங்ல எத்தனை நமக்கு? கேக்கல காயத்ரி, எனக்கு டைப் நான் ஃபிளக்ஸ் அதுல நமக்கு தான் இருக்கும், பார்ட்னர்ஸ் மட்டும்தான் இருக்குமா? கமிஷன்ல நீங்க அக்கௌண்ட்டுக்கு இதுல நம்ம எழுதுவோமா? ஒரே நிமிஷம், இப்ப கேக்குதா? ஓகேடா, இப்ப கேக்குதா நான் பேசுறது? கேக்குதுக்கா. ஓகேடா, சரி. இங்க பாருங்க, ஃபிளக்சுவேட்டிங்கா இருக்கிறப்ப உங்களுக்கு எத்தனை அக்கவுண்ட் இருக்கும்?
ஒரே ஒரு அக்கௌண்ட் பார்ட்னர்ஸோட கேபிட்டல் அக்கௌண்ட் மட்டும் தானே இருக்கும். அப்போ சேலரியும் கமிஷன் கொடுக்குறீங்கன்னா அதுக்கு எப்படி என்ட்ரி போடுவீங்க நீங்க? salary account to bank account or cash account போடுவோம். இல்ல இல்ல, அது வந்து நீங்க ஜென்ரலா என்ட்ரி போடுறது. இங்க பார்ட்னர்ஸோட கேபிட்டல் அக்கௌண்ட் வருதா? இங்க பாருங்க, பிளக்சுவேட்டிங் மெத்தடா இருக்கிறப்போ சேலரியும் கமிஷனும் உங்களுக்கு எங்க வந்திருக்குன்னு ஒரு நிமிஷம். பிளக்சுவேட்டிங்ல சேலரி கமிஷனும் உங்களுக்கு கிரெடிட் சைடு வருதா? அப்ப லெட்ஜர் வச்சு ஜேர்னல் என்ட்ரி போடுங்கன்னு சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்கா? ஆமாக்கா. அப்ப எப்படி என்ட்ரி போடுவீங்க இங்க? salary account to capital account வரும்க்கா. கரெக்ட். சேலரி அக்கௌண்ட் டெட்டார் டு கேபிட்டல் அக்கௌண்ட், கமிஷன் அக்கௌண்ட் டெட்டார் டு கேபிட்டல் அக்கௌண்ட், அதுதான் நீங்க போட்டிருக்கான் பாருங்க. சேலரி அக்கௌண்ட் டெட்டார் டு கேபிட்டல் அக்கௌண்ட். சேலரி எப்படி போட்டிருக்கான்? ஒரு மந்த்துக்கு 2000னா 12 மந்த்ஸ்க்கு 24,000 ஆச்சு, கரெக்டா? ஆமாக்கா. அதே மாதிரி கமிஷன் டு சுதாகர் பாத்தீங்கன்னா கொஸ்டின்லயே கொடுத்துருக்காங்க 6,000. சோ அதுக்கான என்ட்ரி போட்டிருக்கோம். கமிஷன் அக்கௌண்ட் டெட்டார், சுதாகர்ஸ் கமிஷன் அக்கௌண்ட் டெட்டார் டு சுதாகர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். இதுல இந்த ரெண்டு என்ட்ரில ஏதாவது டவுட் இருக்கா? இல்லக்கா. ஓகே. இப்ப என்ன பண்ணுனா இது எல்லாமே நீங்க பிஎன்எல் அப்ரோப்ரியேஷன் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணும். எதுக்கு பிஎன்எல் அக்கௌண்ட்னா, இப்போ ஒவ்வொருத்தருக்கும் என்ன அமௌண்ட் வருதுன்னு சொல்லி பார்த்துட்டு அத அந்த ப்ராஃபிட் அண்ட் ஒவ்வொரு பார்ட்னருக்கும் எவ்வளவு ப்ராஃபிட் எவ்வளவு லாஸ்னு சொல்லி நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஓகேவா? சோ ஓகே. லாஸ்ட் என்ட்ரி என்ன பண்ணுவீங்கன்னா அந்த பிஎன்எல் அக்கௌண்ட்டுக்கு நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணிருவீங்க. ஓகேவா? ஓகேக்கா, புரியுது. ம். இல்லஸ்ட்ரேஷன் 20 பார்க்கலாமா? ஓகேக்கா. இல்லஸ்ட்ரேஷன் 20ல எம் அண்ட் எஸ் இவங்க ரெண்டு பேரும் பார்ட்னர்ஸ்னு கொடுத்துட்டாங்க. எம்க்கு நம்ம எவ்வளவு கமிஷன் கொடுக்குறோம்? 10% ஆஃப் நெட் ப்ராஃபிட் பிஃபோர் சார்ஜிங் எனி கமிஷன். எந்த ஒரு கமிஷனும் கொடுக்கறதுக்கு முன்னாடி என்ன நெட் ப்ராஃபிட் இருக்கோ அதுல நம்ம 10% கொடுக்குறோம், கரெக்டா? ஆமாக்கா. அப்ப நமக்கு ஃபார்முலா என்ன? நெட் ப்ராஃபிட் பிஃபோர் சார்ஜிங் கமிஷன்னா இன்டூ கமிஷன் பெர்சன்டேஜ் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிருவீங்க. அப்ப இங்க பாருங்க, நெட் ப்ராஃபிட் எவ்வளவு கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ல? 1,10,000 இருக்கான். ஆமாக்கா. பெர்சன்டேஜ் எவ்வளவு கொடுத்துருக்கான்? நெட் ப்ராஃபிட் கமிஷன் பெர்சன்டேஜ் 10% கொடுத்துருக்கானா? ஆஹ் அப்ப எப்படி கமிஷன் வந்து கால்குலேட் பண்ணுவீங்க? 1,10,000 இன்டூ 10/100னா நமக்கு 11,000 கமிஷன் கிடைச்சிரும். இது புரியுதா? இந்த கால்குலேஷன் யாருக்கா டவுட் இருக்கா? டவுட் இல்லக்கா, புரியுது. ஓகே. அடுத்தது இப்ப கமிஷன் டு சேது பாக்குறப்ப என்ன பண்ணும்னா, உனக்கு இப்ப ப்ராஃபிட் வந்து 1,10,000 தான். இதுல ஆல்ரெடி நீ வந்து முரளிக்கு எவ்வளவு கமிஷன் கொடுத்துட்ட? 11,000க்கா. ஆல்ரெடி முரளிக்கு 11,000 கொடுத்தாச்சு. அப்ப பேலன்ஸ் இருக்கிற ப்ராஃபிட்ல தானே நீ சேதுக்கு கமிஷன் கொடுக்கணும். அப்போ டோட்டல் ப்ராஃபிட்ல இருந்து முரளிக்கு கொடுத்த கமிஷன் நம்ம லெஸ் பண்ணோம்னா பேலன்ஸ் எவ்வளவு ப்ராஃபிட் இருக்குன்னு நமக்கு தெரியுமா? அந்த அக்கா ப்ராஃபிட்ல சொல்லுங்க. அக்கா இப்போ முரளியோட கமிஷனை வந்து நெட் ப்ராஃபிட்டோட மைனஸ் பண்ணிடணுமா அதுக்கப்புறமா? ஆமா ஆமா ஆமா. ஏன்னா இப்போ ஆஃப்டர் சார்ஜிங் சச் கமிஷன் தானே கொடுத்துருக்கான். சேதுக்கு பத்தினா டு கெட் அ கமிஷன் ஆஃப் 10% ஆன் நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் சார்ஜிங் ஆல் கமிஷன். யார் யாருக்கு என்னென்ன கமிஷன் கொடுக்கணுமோ எல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன நெட் ப்ராஃபிட் இருக்கோ அதுல இவனுக்கு 10% இது ஓகேவா? அப்ப 10% எல்லாருமே கொடுத்துட்ட பிறகுதான் அது கால்குலேட் பண்ணுமாக்கா? ஆமா ஆமா. ஓகே. ஆஃப்டர் சார்ஜிங்னு சொல்லி கொடுத்தா கொஸ்டின்ல வேற ஏதாவது கமிஷன் இருந்துச்சுன்னா அதை கொடுத்துட்டு பேலன்ஸ் என்ன இருக்கோ அதுல கால்குலேட் பண்ணணும். ஓகேக்கா. இதுதான் நான் இங்க சொன்னீங்க, ஃபார்முலாவா பாக்குறத விட சம்ல பாக்குறப்போ உங்களுக்கு புரியும். ஓகேவா? இப்ப நெட் ப்ராஃபிட் பிஃபோர் கமிஷன் இங்க கொடுத்துருக்கனால டைரக்டா நெட் ப்ராஃபிட் இன்டூ அந்த பெர்சன்டேஜ் போட்டுட்டீங்க. இதுவே நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் ஆல் கமிஷன்றப்போ
மொத்தம் எவ்வளவு நெட் ப்ராஃபிட் இருக்கும், அதுல யாருக்கெல்லாம் கமிஷன் கொடுத்துருக்கோமோ அதை லெஸ் பண்ணிடுவீங்க. பேலன்ஸ் என்ன அமௌண்ட் இருக்கோ அதுல இந்த ஃபார்முலா நீங்க அப்ளை பண்ணீங்க. இதுக்கு என்ன ஆஃப்டர் சார்ஜிங் சச் கமிஷன் இருக்கிறப்போ கமிஷன் பெர்சன்டேஜ் டிவைடட் பை 100 பிளஸ் தட் பெர்சன்டேஜ். இங்க 10% நெட் ப்ராஃபிட்டா, ஸோ 10 டிவைடட் பை 100 பிளஸ் 10 போட்டிருக்கோம். புரியுதா? இல்ல யாருக்கா டவுட் இருக்கா? புரியுதுக்கா. கிளியரா? நெக்ஸ்ட் சம் பாப்போமா? ஏன்னா ரொம்ப ஈஸிடா, இத தேர்ட் லெசன்ல ஸ்டாப் பண்ணி வச்சிட்டு இருக்க வேண்டாம், நீங்க முடிச்சிடலான்னு பார்த்தேன். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம்க்கா. ஓகே ருஸ்டானா, உனக்கு ஏதாவது டவுட் இருக்கா? இல்லக்கா இல்லக்கா. ம் சரி. நெக்ஸ்ட் என்னன்னா P&L அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட். இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தோம்ல, அதுதான். இது ஈஸியா நீங்க ஞாபகம் வச்சுக்கணும்னா, உங்களோட பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு அப்படியே ஆப்போசிட் தான் P&L அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட். அங்க இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் உங்களுக்கு எந்த சைடு வரும்? டெபிட் சைடா? இங்க உங்களுக்கு கிரெடிட் சைடு. ஒண்ணும் கிடையாதுடா, P&L அக்கௌண்டோட ஃபார்மேட் தான். பிசினஸுக்கு எதெல்லாம் எக்ஸ்பென்சஸோ அது உங்களுக்கு டெபிட்ல வரும், பிசினஸ்க்கு எதெல்லாம் இன்கமோ அதெல்லாம் உங்களுக்கு கிரெடிட்ல வரும். ஓகேவா? நீங்க பார்த்த கேபிட்டல் அக்கௌண்ட்ல எது பார்ட்னருக்கு எது ப்ராஃபிட் எது லாஸ்னு பார்த்தோம். P&L அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்ன்றது பிசினஸ்க்கு எது ப்ராஃபிட் எது லாஸ்னு பாக்குறோம். சோ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல்ன்றது பிசினஸ்க்கு ஒரு எக்ஸ்பென்சஸ் தானே. பார்ட்னருக்கு சேலரி கொடுக்கறது, கமிஷன் கொடுக்கறது எல்லாமே பிசினஸ்க்கு ஒரு எக்ஸ்பென்சஸ் தானே. ஆமாக்கா. இதுக்கு இருக்க ஒரே இன்கம் என்ன? பார்ட்னர்ஸ் கொடுக்குற இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ். ஓகேவா? கொஸ்டின் ரொம்ப ஈஸியா தான் இருக்கு. பாருங்க, ரெண்டு பேரோட கேபிட்டல் கொடுத்துட்டாங்க, ரெண்டு பார்ட்னர்ஸ் இருக்காங்க ஏ அண்ட் என், ரெண்டு பேரோட கேபிட்டல் கொடுத்துட்டாங்க. இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் 5%. எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் எப்படிப்பா கால்குலேட் பண்ணுவீங்க? அக்கா, அருள் அப்பனோட அந்த கேபிட்டல் அமௌண்ட் 20,000 இன்டூ 5/100. அப்புறம் அந்த அமௌண்ட் மந்தோட இது பேஸ் பண்ணி போடுவாங்க, எவ்வளவு பீரியட்ஸ் அவங்க கட்டியிருக்காங்க, பீரியட்ஸ் ஆயிருக்குன்னு. கரெக்ட் கரெக்ட். சோ இங்க எங்க ஜேர்னல் என்ட்ரி ஃபர்ஸ்ட் பார்க்காதீங்க, லெட்ஜர் வச்சு ஜேர்னல் போட பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் நீங்க சொன்ன மாதிரி 20,000 இன்டூ இந்த 5% பீரியட் இருக்குன்னா அந்த பீரியட் கால்குலேட் பண்ணி இங்க அமௌண்ட் போட்டிருக்கான். அதே மாதிரிதான் நல்ல சாமிக்கும் போட்டிருக்கான். இது கிளியரா? கிளியர்க்கா. அடுத்தது பாருங்க, இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் எவ்வளோன்னு கொஷின்லயே கொடுத்துட்டான். டைரக்டா அதை எடுத்து நம்ம இங்க போஸ்ட் பண்ணிருக்கோம். பை இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ்னு ஈச் பார்ட்னருக்கு எவ்வளோன்னு போட்டிருக்கோம். அடுத்தது நெட் ப்ராஃபிட் ஆஃப் த ஃபர்ம் பிஃபோர் கன்சிடரிங் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ். ஸோ ஸ்டார்டிங்ல இருக்கிற எந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பண்றதுக்கு முன்னாடி P&L உங்களுக்கு எவ்வளவு அமௌண்ட் இருக்கு? 18,000 ப்ராஃபிட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டா? நெட் ப்ராஃபிட் ஆஃப் த ஃபர்ம்னு. சோ பை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்னு சொல்லிட்டு இது வந்து ஃபர்மோட நெட் ப்ராஃபிட். ஓகேவா? அந்த அமௌண்ட் இங்க நம்ம எழுதியாச்சு. இப்ப நீங்க பேலன்ஸ் பண்ணீங்கன்னா ஒவ்வொரு பார்ட்னருக்கும் எவ்வளவு ப்ராஃபிட் போகணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இதுக்கு மீனிங் என்ன தெரியுமா? மொத்தம் இப்ப நீங்க வந்து ஃபர்முக்கு P&L அக்கௌண்ட் போடுறீங்க, 18,000 ப்ராஃபிட் வருது. இந்த 18,000 ப்ராஃபிட்ட பார்ட்னருக்கு அவங்க ரேஷியோல பிரிச்சு கொடுக்கணும். கரெக்டா? அப்படி பிரிச்சு கொடுக்கறதுக்கு முன்னாடி இவனுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கொடுக்கணுமா, அதை ஃபர்ஸ்ட் கொடுத்துறோம். இவனுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் கொடுக்கணுமா, அதை இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் அவங்க கிட்ட இருந்து வரணுமா, அதையும் வாங்கிடுறோம். பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட்டை அவங்க ரேஷியோல பிரிச்சு கொடுத்துருக்கோம். ஓகேவா? புரியுதா? யாருக்காவது டவுட் இருக்கா? அக்கா, திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அக்கா. எதுடா? இங்க அந்த இன்ட்ரெஸ்ட் இது வந்து ஃபர்முக்கு இருக்க மொத்த கேபிட்டல், சாரி ப்ராஃபிட். இந்த ப்ராஃபிட்ட பார்ட்னர்ஸ்க்கு இந்த ரேஷியோல பிரிச்சு கொடுப்பாங்களா? பார்ட்னர்ஸோட ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோல பிரிச்சு கொடுப்பாங்களா? ஆமாக்கா. அது குடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்றோம்?
இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிடும். ஏன்னா இது போக மிச்சம் இருக்கிற ப்ராஃபிட் தானே நீ பார்ட்னருக்கு கொடுக்க முடியும். ஓகேவா? அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் உனக்கு இப்ப 17,000 இருக்குன்னா அதை நீ 4:5 ரேஷியோல நம்ம பிரிச்சு கொடுத்துருக்கோம். ஓகேக்கா. புரியுதா? யாருக்கா டவுட் இருக்கா? இல்லஸ்ட்ரேஷன் 22, 23 இது ரெண்டுமே இந்த P&L ஃபார்மேட் தான். இங்க பாருங்க, இல்லஸ்ட்ரேஷன் 22ல 2 பேரோட கேபிட்டல் கொடுத்துட்டான், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எந்த ரேஷியோல பிரிக்கணும்னு கொடுத்துட்டான். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் 5%, சேம் போன சம் மாதிரி தான். இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் 2 பார்ட்னருக்கு கொடுத்துருக்கான். டியூரிங் த இயர் துரை ரிசீவ்ட் அ salary of 5,000. வேலனுக்கான கமிஷன் 2,000 சொல்லியிருக்கான். இது எப்படி போடுவீங்க? இங்க பாருங்க, இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் 2 பேருக்கும் தனித்தனியா கால்குலேட் பண்ணிருக்காங்க. salary டு துரை, ஏன்னா இந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாம் போக என்ன ப்ராஃபிட் இருக்கோ அதுதானே நம்ம பார்ட்னர்ஸ்க்கு கொடுப்போம். சோ துரைக்கு கொடுக்குற salary தனியா, வேலனுக்கு கொடுக்குற கமிஷன் தனியா போட்டிருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் கொஸ்டின்ல கொடுத்துருக்கான். இனிஷியல்ல என்ன ப்ராஃபிட் இருந்திருக்குன்னு கொடுத்துருக்கான். The firm made a profit of 20,000. ஈஸியா சம் ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணீங்கன்னா வர பேலன்ஸ் ப்ராஃபிட்டை வந்து பார்ட்னர்ஸ்க்கு அவங்க ரேஷியோல நம்ம பிரிச்சு கொடுத்துருவோம். புரியுதா? யாருக்காவது டவுட் இருக்கா? கிளியராடா? கிளியர்க்கா. ஓகேடா. இல்லஸ்ட்ரேஷன் 23 லாஸ்ட் சம் நீங்க ட்ரை பண்றீங்களா? இப்ப நம்ம பார்த்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டும் P&L அக்கௌண்ட்டும் வச்சு வரும். இந்த ஒரு சம் மட்டும் எனக்கு இப்ப போட்டு சென்ட் பண்றீங்களா?